Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Getvi Tutoring அப்படிங்கிற சேனலுக்கு ஒரு சயின்ஸ் கான்செப்ட் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் ரிலேட்டடா ரெண்டு லெசன்ஸ் பேரலலா டீச் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு லெசன் என்னன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு லெசன் கெமிஸ்ட்ரியிலையும் பிசிக்ஸ்ல லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இந்த ரெண்டு லெசனையும் நம்ம பேரலலா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை வாட்ச் பண்ணா பண்ணி பாத்துக்கங்க. அடுத்து நம்ம ரெண்டு சேனல் வச்சு ரன் பண்றோம், ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ், இன்னொன்னு கெட்வி டியூட்டரிங். ரெண்டு சேனலுக்குரிய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரெண்டையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேரும். எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டா மேத்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம். சப்ஜெக்ட் ஓரியன்டா சாப்டர்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபியூச்சர்ல காம்படிட்டிவ் ரிலேட்டடான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ், பர்டிகுலர் சாப்டர்ஸ் இந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கமர்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ்லாம் இருக்குது, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், இந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம், ஃபியூச்சர்ல எக்ஸ்க்ளூசிவ் மேத்தமேட்டிக்ஸ்ல பண்றோம். அடுத்து கெட்வி டியூட்டரிங் பொறுத்த மட்டும் சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஃபியூச்சர்ல ஹிஸ்டரி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட போறோம், பாலிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம போட போறோம். அதனால நீங்க ரெண்டு சேனலையுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்டும் கிடைக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் நம்ம கிரியேட் பண்ணி தொடர்ச்சியா அதை நம்ம மூவ் பண்ணலாம், டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்ல ஒரு மேஜரான முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். இது சப்ஜெக்டா நீங்க நினைக்க தேவையில்லை, நம்ம லைஃப்ல ரெகுலரா யூஸ் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். கன்சிக்யூட்டிவா நம்ம டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்ல ஏற்கனவே டெஃபினிஷன் ஆஃப் தி லைட் பார்த்திருக்கோம். டெஃபினிஷன் ஆஃப் தி லைட்னா என்ன? லைட் இஸ் a form of energy அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லைட்ங்கிறது ஒரு எனர்ஜியை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அடுத்து எங்க வந்தோம்? லைட்டுக்கான பேசிக் டெர்மினாலஜிஸ், சோர்ஸ் ஆஃப் லைட், மீடியம் ஆஃப் லைட் பார்த்தோம். அடுத்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்? ரேனா என்ன, parallel ரேஸ்னா என்ன, கன்வர்ஜென்ட் ரேனா என்ன, டைவர்ஜென்ட் ரேனான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஃபைனலா. அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன லைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட் ரிஃப்ளெக்ஷன். அதை பத்தி பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ஷனுக்கான டெஃபினிஷன் பார்க்க போறோம். ரிஃப்ளெக்ஷன்ல உள்ள ரெண்டு லாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது டெஃபினிஷன் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம டீடைலா டெப்தா பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் இந்த லெசன்ல நம்ம மேஜரா நம்ம மிரர்ஸ் பத்தி படிக்க போறோம், லென்சஸ் பத்தி படிக்க போறோம் சொல்லி பார்த்தோம். மிரர்ஸ்ல ரெண்டு டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒன்னு பிளேன் மிரர், இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர். பொதுவா மிரர் எப்படி சொல்லுவாங்க? மேடப் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணாடியில உருவாக்குனதுதான் மிரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்னு பிளேன் மிரர், இன்னொன்னு ஸ்பெரிக்கல் மிரர். இத நம்ம சர்ஃபேஸா எடுத்து இதுல சோர்ஸ், லைட்டுக்கான சோர்ஸ்ல இருந்து லைட்டை வர வச்சு அந்த சர்ஃபேஸ்ல வெளியே வச்சு அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரிஃப்ளெக்ஷன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம உலகத்துல இருக்க எல்லா பொருளையுமே நம்ம பார்க்கறதுக்கு ரிஃப்ளெக்ஷன் யூஸ் ஆகுது. எப்படின்னா யூஸ் ஆகுது? லைட்டுக்கான சோர்ஸ் இருக்கு, இப்ப சன்லைட் இருக்குது, இல்ல வீட்டுல டியூப் லைட் இருக்குது, அதுல இருந்து நமக்கு வெளிச்சம் வருது, அது ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனாலதான் நம்மளால அதை பார்க்க முடியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு இருக்கு, இந்த போர்டு ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த சர்ஃபேஸ்ல இந்த லைட் ரேஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆப்போசிட்ல நிக்கிறவங்க பார்க்க முடியுது. நீங்க இந்த போர்டு எழுதுற விஷயத்தை கூட நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க, எப்படி தெளிவா புரிஞ்சுக்கிறீங்கன்னா, லைட் ரேஸ் ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மட்ல இந்த சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி உங்க ஐஸ்க்கு நீங்க அதை பார்க்க முடியுது. அப்ப
ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம். சோ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த வேர்ல்டுல எந்த ஒரு பொருளையுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பால் இருக்கு. ஒரு பாலை நம்ம என்ன செய்யறோம், இந்த மதில்ல போய் த்ரோ பண்றோம். த்ரோ பண்ணும்போது அந்த பால் பட்டு நமக்கு அந்த மதில்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அதே மாதிரி லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மட்ல ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆனா அது பேர் வந்து ரிஃப்ளெக்ஷன். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பொருளை நம்ம பார்க்க முடியும். எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுக்கான கரெக்டான பிளேஸ்ல நின்றாதான் நம்ம பார்க்க முடியும். இந்த ரூம்ல லைட் எரியுது, இந்த சர்ஃபேஸ்ல இந்த லைட் படுது. அப்ப பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற பிளேஸ்ல கரெக்டா நம்ம நின்றாதான் அதை பார்க்க முடியும். ரூமை விட்டு வெளியில போனா பார்க்க முடியாது. அப்ப ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால மட்டும்தான் இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா திங்ஸையுமே நம்ம பார்க்க முடியுது. இப்ப ஒரு டார்க் ரூம்ல லைட் வெளிச்சம் இல்லாத இடத்துல நம்ம எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா லைட் ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகல, பார்க்க முடியல. அப்ப ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை வந்து நம்ம என்ன செய்யறோம், பிளெயின் மிரர் எடுத்து இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிளெயின் மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். இதுல மேஜரா வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளெயின் மிரரை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் கொஞ்ச நேரம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அந்த பிளெயின் மிரருக்கான நாலேஜ் நமக்கு வேணும். அப்படின்றதுக்காக ஒரு பிளெயின் மிரரை வந்து ஒரு சர்ஃபேஸா எடுத்து அதுல லைட் ரேஸ் வெளியே வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வெளியே வச்சு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பத்தி பார்க்க போறோம். அதுதான் என்னது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கான டெஃபினிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, phenomenon of bouncing back of light. டெஃபினிஷன் பாருங்க, ரிஃப்ளெக்ஷனுக்கு டெஃபினிஷன், phenomenon of bouncing back of light in a same medium. when எப்ப ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல அந்த லைட் ரேஸ் வந்து விழுந்தாதான் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு இது வந்து ஒரு பிளெயின் மிரர். மிரர்னா எம் சொல்லுவோம், எம் டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். இந்த மிரரோட ஒன் சைட வந்து பாலிஷ் பண்ணிருக்காங்க, சில்வர் கோட்டிங் பாலிஷ் பண்ணிருக்காங்க. இது பாலிஷ்டு சர்ஃபேஸ். மேல ஒரு சோர்ஸ் இருக்கு, ஒரு டியூப் லைட்டோ ஒரு சன்லைட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து லைட் ரேஸ் இந்த மிரர் மேல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஓ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து ஓன்னு சொல்லி வச்சுக்கிறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல விழுகும். சோர்ஸ் ஆஃப் லைட்ல இருந்து ஓவர் பாயிண்ட்ல வந்து ஒரு லைட் ரே வந்து விழுகும் இந்த டைரக்ஷன். இதுக்கு பேரு இன்சிடென்ட் ரே. இது பேர் வந்து இன்சிடென்ட் ரே. சோ ஏஓ அப்படிங்கிறது வந்து இன்சிடென்ட் ரே. சோ சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து ஒரு சன்லைட்டோ இல்ல ஒரு டியூப் லைட்டோ இல்ல ஒரு டார்ச் லைட்டோ அந்த வெளிச்சம் வந்து பட்டு ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் சர்ஃபேஸ். எப்ப வந்து இன்சிடென்ட் ரே வந்து ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம இந்த வேர்ல்ட்ல இருக்கிற திங்ஸை பார்க்க முடியும். எப்படி ஸ்ட்ரைக் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப சில்வர் கோட்டிங் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும். அதனாலதான் பாலிஷ்டு மிரர் எடுத்திருக்காங்க. இந்த சைடு பாலிஷ்டு இருக்காங்க, புரியுதா? இங்க பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பேர் வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இந்த ரெண்டு ரேஸ்க்கு நடுவுல மிரருக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றேன். இந்த லைனுக்கு பேரு நார்மல். இந்த லைன் பேரு நார்மல். இது மிரருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த இமேஜினரி லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் ரே வந்து
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஹிட் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த நார்மல் இருந்தா தான் இந்த இன்சிடென்ட் ரே வந்து இந்த நார்மலோட ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும், அது ஐ. இந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து இந்த நார்மலோட இன்னொரு ஆங்கிளை மேக் பண்ணும், அது ஆர். ஐனா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆர்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நார்மல்ங்கிறது காமனா இருக்கும். ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ரே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஹிட் பண்ணும்போது அது அதே பாயிண்ட்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்ணணும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் என்னது, ஆங்கிள் ஐ is equal to angle of reflection, angle R. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்சிடென்ட் ரே வந்து இந்த பர்டிகுலர் சர்ஃபேஸ்ல ஹிட் பண்ணும்போது இந்த நார்மலோட ஒரு ஆங்கிளை மேக் பண்ணும். உதாரணத்துக்கு இது 30 டிகிரி அப்படின்னா இன்சிடென்ட் ரே வந்து நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து 30 டிகிரினா ரிஃப்ளெக்டட் ரே நார்மலோட மேக் பண்ற ஆங்கிள் என்ன இருக்கும், 30 டிகிரியா தான். ரெண்டுமே என்ன இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு angle of reflection, that is angle I equal to angle R. The law of reflection, the first point, first law, two laws. And the last one, incident ray AO, reflected ray BO, normal N, incident ray AO, normal ON and reflected ray OB. இது மூணுமே சேம் பிளேன்ல இருக்கும். இந்த போர்டு வந்து ஒரு பிளேனா இருக்குங்க. இன்சிடென்ட் ரே, நார்மல், ரிஃப்ளெக்டட் ரே இது மூணுமே சேம் பிளேன்ல இருக்கும். சோ இன்சிடென்ட் ரே, நார்மல் and reflected ray all lie in a same plane. இதுதான் second law. So இதெல்லாம் வந்து laws of reflection, laws of reflection. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ரிஃப்ளெக்ஷனுக்கான டெஃபினிஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல ரெண்டு லாஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஹிட் ஆகி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம வந்து எல்லா திங்ஸையும் பார்க்க முடியுது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து நார்மல் என்னது, இமேஜினரி லைன். இமேஜினரி லைன் வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸ்லயும் பெர்பெண்டிகுலரா டிரா பண்ணணும். அப்பதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா, இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே ஆல் லை இன் எ சேம் பிளேன், ஆல் லை இன் எ சேம் பிளேன். இதுதான் ரிஃப்ளெக்ஷனுக்கான டெஃபினிஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இதுக்கு அடுத்த வீடியோல பிளேன் மிரரை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிளேன் மிரருக்கான பேசிக் ஐடியாலஜி நமக்கு தெரியணும். அதுக்கு அடுத்து ஸ்பெரிக்கல் மிரரை வந்து நம்ம டீடைலாவும் டெப்தாவும் ஈஸியான வகையிலும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.